அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஆன்மீக இல்லம். இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக இல்லத்தில் நம்ம பார்க்க போகிற பதிவு ஐயப்ப பக்தர்களுக்கான ஒரு பதிவு தான். அது மட்டும் இல்லை, மாலை போட்டு விரதமிருந்து மலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சபரிமலைக்கு அப்படி நம்ம ஆரம்பிக்கிற வார்த்தையே நம்ம முடிவு பண்ண போகிற வார்த்தை கிடையாது. அது நம்ம ஐயப்பன் முடிவு பண்ணி, அதாவது நீ சபரிமலைக்கு வரணும்னு ஐயப்பமார் முடிவு பண்ணாதான் நம்ம மாலையே போட முடியும். இல்லைனா அந்த மாலையை நம்மளால் கையாலையும் தொட முடியாது, நம்ம நினைவாலையும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆக ஐயப்பனுக்கு விரதமிருந்து மாலை போட்டு நம்ம சரியாக விரதத்தை கடைப்பிடிச்சி நம்ம சபரிமலைக்கு போயிட்டு வர வரைக்குமே அதுக்கெல்லாம் முடிவு பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்ப சாமி தான். முதல்ல நம்ம ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறோம் அப்படின்னா எந்தெந்த நாளில் போடலான்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 1 போடலாம். பொதுவாக கார்த்திகை 1 நிறைய பேர் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுவாங்க. இல்லை அந்த நாளில் கறி நாள் தவறு வேறு எதுனா வந்துருச்சு, இல்லை இது தவிர்க்க முடியாத சில காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் நம்ம ஐயப்பனுக்கு மாலை போடலாம். ரொம்ப உகந்தது சனிக்கிழமையில் ஐயப்பனுக்கு மாலை போடலாம். இல்லை நாங்கள் மாதம் நாங்கள் நடை திறக்குது இல்லையா, அதில் தான் போவோம், நாங்கள் கார்த்திகை போக மாட்டோம், இல்லை நாங்கள் விஷுவுக்கு போவோம் அப்படின்றவங்களும் இந்த சனிக்கிழமை நாளாக பார்த்து மாலை போடுறது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லை, இந்த மாலை நீங்கள் எந்த இதில் அணியலாம், ருத்ராட்சம் அணியலாமா, ஸ்படிக மாலை, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. எந்த மாலை அணியலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக துளசி மாலை தான் அணியணும். எளிமையான துளசி மாலை அணிவது தான் ரொம்பவே சிறப்பு. சிலர் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, அந்த துளசி மணிலே வெள்ளி கவசம் இல்லை தங்க கவசம் அது மாதிரிலாம் கூட கோர்த்து போட்டுப்பாங்க அந்த பீட்ஸில். ஆனால் ஐயப்பனுக்குன்னு பார்த்திங்கன்னா துளசி மாலை தான் விசேஷம். இந்த தொனை மாலை அவசியம் அப்படின்னு கிடையாது. தொனை மாலை அப்படின்னு சொல்கிறது நம்மளோட சேஃப்டிக்காக தான் இந்த தொனை மாலை போட்டுக்கிறது. சிலர் தொனை மாலை கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதாவது தொனை மாலைன்னு சொல்கிறதுனா, நீங்கள் துளசி மாலை போட்டிருந்தீங்கன்னா திரும்ப கூடவே இன்னொரு மாலையை சேர்த்து போடுவாங்க. அது கட்டாயம் அவசியம் கிடையாது. ஆனால் அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ஏன்னா சிலருக்கு அந்த கம்பி முறுக்கு அறந்துடும், அது மாதிரி அபசகனமாக நினைக்கிறவங்க இருப்பாங்க. அது மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த தொனை மாலை அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இப்போது மாலைனா அது துளசி மாலை தான். யார்கிட்ட மாலை போடலாம்? முக்கியமாக மாலை நம்ம யார்கிட்ட போட்டால் ரொம்ப சிறப்பு. ஐயப்ப சாமி எதை ரொம்ப விரும்புவாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாய் தந்தையர்கிட்ட தான் நம்ம மாலை போட்டுக்கணும். அதுதான் சிறப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா, தாய்கிட்ட நம்மளோட மாலையை அவருக்கு அவங்க கையால் நம்ம கழுத்தில் போட்டுக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லை எனக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாதுன்னா, நீங்கள் உங்களோட குருசாமி யாரோ அவங்க கையால் மாலை போட்டுக்கலாம். இல்லை அந்த நாளில் குருசாமி அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சகர் கையால் மாலை போட்டுக்கலாம். ஆனால் சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தாய், உங்களை பெத்த தாய்கிட்ட மாலை போடுறத தான் ஐயப்பன் விரும்புவார். அது மட்டும் இல்லை, நீங்கள் மாலை போட போகிறீங்க, மலைக்கு போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே உங்கள் தாயிடம் நீங்கள் சொல்லியிருக்கணும். இல்லை நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க, இல்லை எல்லாருமே சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் தாய்கிட்ட உங்களோட பர்மிஷன், நான் மலைக்கு போகலான்னு இருக்கேன், மாலை போட போகிறேம்மா அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் போடணும். ஏன்னா அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த மாலையை போடக்கூடாது. இதை நான் சொல்லலை, நிறைய தடவை, அதாவது காலங்காலமாக இந்த சபரிமலைக்கு போய்கொண்டு இருக்க பெரிய குருசாமி சொன்ன வார்த்தை தான் இது. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் நிறைய அதிகமாக இருப்பாங்க. அது மாதிரி ஆட்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரதம் இருந்து கொண்டே வரலாம். அதாவது இந்த கார்த்திகை முதல் நாள் தொடங்கி சுத்தபத்தமாக எப்படி விரதம் இருப்பீங்களோ அதே மாதிரி இருந்துட்டு கடைசியாக 21 நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு 11 நாளைக்கு முன்னாடி அது மாதிரி நீங்கள் மாலை போட்டு
போகலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இந்த 41 நாளுமே வந்து நீங்கள் ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கணும். மாலை இல்லைன்ட்டு நீங்கள் அனாவசியமாக இருக்கக்கூடாது. மாலை நம்ம கழுத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த முறையை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களோட உடைன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உடை தான் சிறந்தது. அதுக்கும் யூனிஃபார்ம் தான். ஏன்னா ஏழை பணக்காரர் ஜாதி மதம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நம்ம இப்போ சபரிமலைக்கு போகிறோம். அதுக்காக கடவுள் சூஸ் பண்ண கலர் தான் கருப்பு. அதனால் கருப்பு ஆடை அணியலாம். நாங்கள்லாம் ரொம்ப டீப்பாக போயிட்டோம், அதாவது 16 வருஷம் மேலே போயிட்டோம், 13 வருஷம் மேலே ஆயிட்டோம் அப்படின்றவங்க தாராளமாக நீல நிற உடை அணியலாம், காவி உடை அணியலாம். அதில் தவறு எதுவும் கிடையாது. கன்னிமார்களும் சரி, கன்னிசாமிகளும் சரி, மணிகண்ட சுவாமிகளும் சரி, கண்டிப்பாக இந்த கருப்பு ஆடை உடுத்துவது தான் வந்து ரொம்ப சிறப்பு. செருப்பு வந்து காலில் அணியவே கூடாது. காலில் செருப்பு போடாமல் தான் நம்ம இந்த 41 நாளுமே நம்ம வந்து விரதம் இருக்கணும். முக்கியமாக சொல்லப்படுறது. ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம நடந்து பழகிற பழக்கம் தான் நம்ம வந்து மலையில் போய் நடுக்க போகிறோம். ஏன்னா மலை செங்குத்தாக இருக்கும், டவுன் இறங்கும், கல் முள் ஏகப்பட்ட பூச்சிகள் எல்லாமே கடந்து தான் நம்ம போகிறோம். அதனால் நம்ம இந்த 41 நாள் நம்ம பழகிட்டோம்னா நம்மளுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை தவிர மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாலை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கழுத்தில் சபரிமலை மாலை, அதாவது ஐயப்பனுக்கு நம்ம மாலை போட்டுட்டோம்னா அந்த மாலை வழியாகவே ஐயப்பன் வந்து நம்ம கூட வந்து இறங்கி வந்துடுறார். அந்த மாலை வழியாகவே நம்ம கூட இருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் ஐயப்பன் நம்ம கூடயே வருவார். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது ஐயப்பன் சாப்பிடுவார். நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அதை ஐயப்பன் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு மரியாதை கொடுக்குற விதமாக நம்ம இந்த செருப்பை வந்து காலில் அணியக்கூடாது. சிலர் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்னா, பெரிய ஆஃபீஸர் பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க ஷூ கம்பல்சரி போட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும் சில இடத்துல. அது மாதிரி ஆள்கள் போட்டு தான் ஆகணும். அதில் ஒரு தவறு கிடையாது. ஏன்னா அவங்களோட பொசிஷன் அது மாதிரி. அதனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த விதிவிலக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விரத முறை ரொம்ப கடுமையாக இருக்கணும் இந்த விரதம். அதாவது பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாம்பத்திய உறவு, அந்த கட்டில் மேலே படுக்கிறது, பாய் விரித்து படுக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. தலைக்காணியில் படுக்கிறது, அது மாதிரி அது போன்ற எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நம்ம கை மேலேயே தான் நம்ம படுத்துக்கணும். அந்த சாமி ரூம் வாசலில் ஏதோ நம்ம போட்டுக்கிறோம்ல பெட்ஷீட்டு, நல்ல சுத்தமான பெட்ஷீட்டாக இருக்கணும். அதுவும் முன்னாடி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. சரி, நீங்கள் இப்போ தான் புதுசாக மாலை போடுறீங்கன்னா பரவாயில்ல, தவறு கிடையாது. நீங்கள் ஒரு புது பெட்ஷீட்டை வாங்கிக்கோங்க. அந்த பெட்ஷீட்டை நீங்கள் கீழே விரித்து அதில் உங்கள் கையவே நீங்கள் தலகாணியாக வச்சு படுத்துக்கோங்க. இல்லைன்னா மனை வரும் தெரியுங்களா, கட்டையால் செய்யப்பட்ட மனை, அந்த மனையை வந்து நீங்கள் தலைக்கு வச்சு படுக்கலாம். வருஷம் இந்த பெட்ஷீட்டை வாங்கணுமானா கிடையாது. ஒரு வருஷம், முதல் வருஷம் நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதையே நம்ம ஆயுசுக்குமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுதான் வந்து சிறந்ததும் கூட. இந்த உணவு முறைன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம 3 வேளையும் சாப்பிடலாம். காலையில் டிஃபன் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பாடு நல்லா வகை வகையாக சாப்பிடலாம். சாம்பார், பொரியல் எல்லா வெஞ்சனமும் வச்சு நம்ம சாப்பிடலாம். வடை பாயாசத்தோடு சாப்பிட்லாம். அதே மாதிரி சாயங்காலம் நைட்டு எளிமையான ஒரே ஒரு டிஃபன். இந்த நடுவில் பசிக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட போகிறோம், இது சாப்பிட போகிறோம், சாட் ஐட்டம், அதெல்லாம் வந்து அறவே தவிர்த்தணும். இந்த 3 வேளையும் உணவு வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். சாமியை வேண்டி இந்த 3 உணவையும் வந்து நீங்கள் நல்லா சாப்பிடலாம். நல்ல காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி செஞ்சு சுத்தபத்தமாக சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் யாருன்னா இது மாதிரி மென்சஸ் டைமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்கிற சாப்பாடை சாப்பிடாம உங்கள் வீட்டில் உங்கள் தாய் இருந்தாங்கன்னா அவங்கள செய்ய சொல்லி சாப்பிடலாம். இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு சமையல் செய்ய தெரியும்னா அவங்கள செய்ய சொல்லி சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் வெளியில் நல்ல சைவ உணவகமாக பார்த்து என்ன பண்ணுறது, 3 நாள் நம்ம அது மாதிரி சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த மென்சஸ் பீரியடில் இருக்கவங்க கையால் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சில பேருக்கு கேள்வி வரும், என்னென்னா இந்த மென்சஸ் டைம் இருக்கும் போது நம்ம வந்து இந்த வீட்டில் தங்கலாமா, இல்லை மென்சஸ் ஆனவங்களை வந்து நம்ம வந்து வெளியே அமுச்சு விட்டுடலாமா, அவங்க அம்மா வீட்டுக்கோ இல்லை அக்கா வீட்டுக்கோ யார் வீட்டுக்குன்னா அமுச்சிடலாமான்னு? அது மாதிரி அவசியமே கிடையாது. நம்ம குழந்தைங்களையும் நம்ம மனைவிமார்களையும் நம்ம தாய்மார்களையும் நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு அனுப்பணும்?
நம்ம தாராளமாக நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். அவங்க ஒரு ரூமில் இருக்க போகிறாங்க, நீங்கள் ஒரு ரூமில் இருக்க போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எங்களுக்கு ரூமே கிடையாது, ஒரே ரூமில் தான் நாங்கள் ஒண்டி கொடுத்து நடத்துகிறோன்னா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அது வரைக்கும் அவங்க உள்ளே இருக்க போகிறாங்க. ஒரு திரை மாதிரி போட்டு ஒரு சின்ன இடத்துல நீங்கள் போகிற வரைக்கும் அவங்க அதுக்குள்ளே இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கலாம். நீங்கள் வேலைக்கு கிளம்பி போனோம்னா அவங்க வந்து வீட்டை சுத்தபத்தம் பண்ணி அவங்க வேலையை செய்யலாம், அன்றாட வேலையை அவங்க செய்யலாம். அதில் ஒரு தவறும் கிடையாது. விரதத்தில் மெயினாக சொல்லப்படுறது மெயினான விஷயம் இதுதான். சாமிக்கு உண்மையாக நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி மற்றவர்களையும் நம்ம வந்து அதனால தான் நம்ம வந்து எல்லாரையும் மாலை போட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரையும் சாமி சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, நம்ம கூப்பிடுற வார்த்தை அவங்கள என்னென்னா சாமின்னு தான் நம்ம கூப்பிடுவோம். சாமி இதை எடுங்க, சாமி அதங்க போங்க, சாமி இதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் இதுதான். ஆக நம்ம ஐயப்ப பக்தர்களாகிய நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொய், திருட்டு, கெட்டது அதெல்லாம் பண்ணாமல் நல்ல விஷயத்தையே நம்ம நினைக்கணும், நல்லதையே நம்ம செய்யணும். அந்த 41 நாள் நீங்கள் அந்த நல்லதையே செஞ்சு நல்ல விஷயத்தையே இது பண்ணி கோவமே வராமல் அப்படியே நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஐயப்பன் போலவே நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற அப்படியே வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு வந்து அப்படியே பழகிடும். முக்கியமாக வந்து இந்த புகையிலை போடுறது, பீடி, சிகரெட்டு, கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் வந்து அறவே வந்து நீக்கிடுங்க. சிலர் மாலை போட்டு பந்தாவாக மாலை போட்டுப்பாங்க, நானும் மாலை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வாயில் பார்த்திங்கன்னா பாக்கு அப்படியே கொதப்பி பாக்கு துப்புவாங்க. டீக்கடையில் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கழுத்தில் பார்த்திங்கன்னா மாலை இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிற தீங்கு கிடையாது. நீங்கள் வந்து கடவுளையே நீங்கள் வந்து இழிவுபடுத்துகிற நோக்கத்தில் பண்ணுறது தான் அது. அதனால் தயவு செஞ்சு இது போன்ற காரியத்தில் வந்து ஈடுபடாதீங்க. நெக்ஸ்ட்டு சொல்லப்போனால் பூஜை. காலையில் மாலையில் நிச்சயமாக பூஜை பண்ணணும். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 வேளையும் சுத்தமாக குளிக்கணும். காலையிலையும் தலை குளிக்கணும், சாயங்காலமும் தலை குளிக்கணும். இல்லை எங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க ஒரு வேலையை வந்து நீங்கள் தலை குளிக்கிறத வந்து நிறுத்திடலாம். அதில் தவறு கிடையாது. ஆனால் காலை மாலை கண்டிப்பாக நீங்கள் வந்து குளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து பூஜையை பண்ணணும். அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கமார்கள் வந்து வீட்டை சுத்தம் பண்ணி தொடச்சிடுவாங்க. இல்லை நீங்கள் அது மாதிரி இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் உதவி பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னிங்கன்னா, உங்கள் பூஜை அறை வரைக்கும், இல்லை உங்கள் சாமி படம் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த வாசல் வரைக்கும் நீங்கள் வந்து துணிகளால் உங்கள் துணியில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஐயப்பன் படம் வச்சு தான் கண்டிப்பாக எல்லாருமே பூஜை பண்ண போகிறீங்க. ஐயப்பன் படத்துக்கு தொடச்சிட்டு காலையும் மாலையும் கண்டிப்பாக வந்து ஒரு பஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பஞ்சில் ஐயப்பன் ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு திருப்பி சந்தனம் வைங்க. சந்தனம் வச்சுட்டு நீங்கள் ஐயப்பனை வேண்டுங்க. உங்கள் நெத்தி ஃபுல்லாக வந்து விபூதி போட்டுட்டு சந்தன குங்குமம் வைங்க. இதுதான் நீங்கள் பூஜை பண்ணுறது. உங்களால் பிடிச்ச மலர் எது ஒன்றாலும் வைக்கலாம். துளசி எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும். துளசி வைக்கலாம், கஸ்தூரி பூ வைக்கலாம். அது மாதிரி ஐயப்பனுக்கு நீங்கள் மிக மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா துளசி வைக்கலாம், இந்த கஸ்தூரி வைக்கலாம். மற்றபடி நீங்கள் எந்த பூ கிடைச்சாலும் ஐயப்பனுக்கு வைங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. சிலர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு நாங்கள் வர லேட் ஆகும், நைட்டு 10 மணிக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னால், அப்போ 10 மணி ஆனாலுமே சரி, நீங்கள் வந்த உடனே சாமிக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி நிவேதனம் வைக்கிறனாலும் பரவாயில்ல, சந்தனம் மட்டும் புதுசாக சந்தனம் வச்சு சாமிக்கு 108 சரணம் சொல்லி நீங்கள் கற்பூர ஆராதனை காமிச்சிட்டு தான் வந்து நீங்கள் பிறகு வந்து சாப்பாட்டில் கை வைக்கணும். முக்கியமாக வந்து நீங்கள் குடும்பத்தோடு பூஜை பண்ணால், அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து சரணகோஷம் சொன்னாலும் சரி, இல்லை பூஜை பண்ணாலும் சரி, ரொம்ப உங்களுக்கு பலனை அதிகரித்து கொடுக்கும். அதாவது நீங்கள் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்தார்களும் கூட சேர்ந்து அதாவது சரணமையப்பா சொல்கிறது ரொம்பவே சிறப்பு. நீங்கள் பாடல்கள் பாடிங்கன்னா உங்கள் கூடவே சேர்ந்து அவங்களும் பாடினாங்கன்னா ரொம்ப சிறப்பு. அது மாதிரி கூட்டாக உட்காந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். ஐயப்பன் இன்னமும் சந்தோஷப்படுவார். நீங்கள் ஐயப்பனுக்கு காலையிலையும் சரி மாலையிலையும் சரி உங்களால் ஒரு முடிஞ்ச பிரசாதத்தை வைங்க. அப்படி இல்லை பிரசாதம் செய்ய முடியலன்னா நீங்கள் மத்தியானம் சாப்பாடு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதையவே வந்து நீங்கள் மத்தியானம் வைக்கலாம். காலையில் டிஃபன் இட்லி வைக்கலாம். அது மாதிரி சும்மா சின்ன பிரசாதம் எது ஒன்றாலும் நீங்கள் வச்சு சாமி கும்பிடுங்க. அப்படி நிவேதனம் வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, 2 வாழைப்பழம் வச்சு வெத்தலை வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க, ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
எல்லாருமே கன்னிசாமி கண்டிப்பாக பூஜை போட்டு தான் ஆகணுமா அப்படின்னா, அதாவது கன்னிசாமின்றது முதல் வருஷம் போடுறவங்க எல்லார் வீட்லேயும் தடபுடலாக நல்லா எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை பண்ணணுமா அப்படின்னா, அது அப்படி கிடையாது. காசு பணம் இருக்கிறவங்க அது மாதிரி இப்போ சாமிங்க வெளியில் இருக்க சாமிங்களை கூப்பிட்டு, அதாவது மாலை போட்டிருக்கவங்கள கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணி அவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். நல்ல விதவிதமாக பூக்கள் வாங்கி உங்கள் ஐயப்ப ஃபோட்டோவுக்கு நல்ல பூக்களை வச்சு அலங்கரித்து அது மாதிரி பண்ணலாம். இல்லை நம்ம கையில் காசு இல்லை, நம்ம வர வருமானத்தில் தான் நாங்கள் வந்து குடும்பத்தை நடத்துகிறோம் அப்படின்றவங்க நீங்கள் இதுதான் பண்ணி ஆகணுமா, கட்டாயமே கிடையாது. ஐயப்பன் வந்து கட்டாயமாக எனக்கு பூஜை பண்ணால் தான் நான் உனக்கு இது செய்வேன்னு சொல்லலை. அதனால் ஆனால் கன்னிமார்கள், அதாவது கன்னிசாமி முதல் வருஷம் நீங்கள் மலைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் காலையும் மாலையும் பூஜை போடுங்க. கன்னிசாமின்னு மட்டும் இல்லை, எல்லாருமே காலையில் மாலையில் பூஜை போடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வெளியில் இருக்கவங்களும் சரி எல்லாரையுமே வந்து ரொம்ப மதிப்பு மரியாதையோடு அவங்க வந்து நடத்தணும். இது குறைஞ்சது ஒரு 3 பேருக்காவது அவங்க வந்து அன்னதானம் போடுறது ரொம்பவே நல்லது. வெளியே நிறைய பேர் ஏழை மக்கள் இருப்பாங்க, கோவில் வாசலில் இருப்பாங்க, நம்ம போகிற வழியில் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்லேயே அழகாக சுத்தபத்தமாக சமைச்சு ஐயப்பனுக்கு படைச்சி அதை நீங்கள் வந்து பொட்டலை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது இந்த கன்னிமார்களுக்கு. அதாவது இந்த கன்னிசாமியை வந்து இந்த முறையில் நீங்கள் பூஜை போட்டுக்கினாலே போதும். அன்னதானம் தான் சிறந்த பூஜை அப்படின்னு அதனால தான் அவருக்கு பேரே அன்னதான பிரபு கொடுத்து ஒரு பேரே இருக்குது அவருக்கு, அன்னதான பிரபு. எவ்வளோ பேர் இந்த 3வது வருஷம் மலைக்கு போனால் கண்டிப்பாக கழுத்தில் வந்து மணி கட்டணும், அதுதான் மணிகண்ட சுவாமி. அது மாதிரி அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது ஐயப்பமாருக்கு. அது எல்லாமே அவரோட பேரை குறிக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்துக்கிற முறையில் இருந்து தான் ஒவ்வொரு பேரையும் வந்து அவர் குறிக்கிறார். நெக்ஸ்ட்டு இந்த 41 நாள் நல்லபடியாக விரதம் இருந்துடுறோம். இருமுடி கட்ட போகிறோம். இருமுடியில் நெய் தேங்காய் வைக்க போகிறோம். இந்த தேங்காய் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட உள்ளம். அதில் இருக்க நீர் தேங்காய் அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த இருமுடி தேங்காயில் வந்து கீழே போட்டுருவாங்க. வேஸ்ட்டு அந்த தேங்காய், அதாவது நம்மளோட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் கீழே தள்ளிட்டு அதுக்குள்ளே என்ன போடுறாங்க, சுத்தமான பசும் நெய்யை போல் சுத்தமான ஒன்று எதுவுமே கிடையாது. அதுலேயும் இப்போல்லாம் கலப்படம் தான். அந்த சுத்தமான பசுநெய் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட நல்ல எண்ணங்கள், நம்மளோட நல்ல ஆத்மாவை அதுக்குள்ளே அடக்கி தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஐயப்பனுக்கு 18 படி ஏறி எடுத்துகிட்டு போய் அவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். இருமுடியோடு நம்ம போய் சுமந்துட்டு போய் அப்புறம் தான் நம்ம குருமார்கள் வந்து அதை உடச்சி அதை அந்த நெய்யை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போடுற நம்ம அந்த இருமுடி எப்படி இருக்கணும், நம்ம மனசார சுத்தபத்தமாக இருக்கணும். மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இந்த இருமுடியை கொண்டு போய் சேர்க்கணும். சரி, மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், இது எனக்கு நிறைவேறியே ஆகணும் அப்படின்றவங்க அந்த நெய் ஊற்றும் போது, அதாவது நீங்கள் நெய் ஊற்றும் போது உங்களோட வேண்டுதலை அதுக்குள்ளே இறக்கி நீங்கள் வேண்டிக்கலாம். இல்லை எங்கள் குடும்பத்தில் சிலர் வந்து நெய் தேங்காய் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, இல்லை அவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நோயில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை தொழிலே இல்லை, ரொம்ப கீழ்மட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க அதை வேண்டிக்கிட்டு அவங்கள ஊற்றி எடுத்துகிட்டு அதாவது அவங்க கையால் நெய் தேங்காய் ஊற்றி அந்த இருமுடி கட்டும்போது அந்த தேங்காயும் சேர்த்து எடுத்துகிட்டு போடுறது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதலை வந்து ஐயப்பன் அதிகபட்சமாகவே நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா உங்கள் வேண்டுதல் மட்டும் இல்லாமல் பிறரோட வேண்டுதலை நீங்கள் சேர்த்து எடுத்துகிட்டு போகும்போது ஐயப்பன் வந்து நிச்சயம் உங்களையும் வந்து காப்பாற்றுவார், அவங்களையும் காப்பாற்றுவார். ஆனால் உங்களை ரொம்ப மேன்மைப்படுத்த வைப்பார் இந்த ஐயப்பன். அதே மாதிரி வருஷா வருஷம் நம்ம வந்து இந்த இருமுடிக்கு புது பை வாங்கணுமா, புது அந்த தொணைப்பை, அது மாதிரி இந்த இருமுடி பைன்னு சொல்லக்கூடிய பைகள் வாங்கணுமா, புது பெட்ஷீட் வாங்கக்கூடுமானா அப்படி கிடையாது. நீங்கள் முதல் வருஷம் என்ன வாங்குறீங்களோ அதையே நீங்கள் தாராளமாக உங்கள் ஆயுசுக்கும் அதை பயன்படுத்தலாம். இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் போட்டது இருக்குது, எங்கள் தாத்தா போட்டது இருக்குது, எங்கள் அப்பா போட்டது இருமுடி பைக இருக்குது, அந்த இருமுடி பெட்ஷீட் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் வெளியே போய் தேடி அலையவே வேண்டாம். அவங்க பெரியவங்க யூஸ் பண்ணது நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஐயோ இவங்க யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுறோமே ஐயப்பன் ஏற்றுப்பாரான்னு நினைக்காதீங்க. அவரோட பவரும், அதாவது அவங்க போன பவரும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அது மாதிரி எதனா உங்களுக்கு கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல போய் நீங்கள் பிடிச்சிக்கோங்க.
இப்போது இந்த இருமுடியெல்லாம் முடிச்சிச்சு, உற்றார் உறவினர்லாம் நம்ம பார்த்து வழி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. வச்சுட்டு நம்ம சபரிமலைக்கு அந்த யாத்திரை போகும்போது சரி நல்ல சரணகோஷம் ஐயப்பன் பாடல்களை பாடிக்கிட்டே போங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா சொல்லிகிட்டே போங்க. சரணம் எத்தனை சரணம் தெரியுதோ உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே போங்க வாய் நிறைய. காட்டு பகுதியாக அதாவது இந்த 48 மைல் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை 7 மைல் இந்த சருவல் பாதை அதாவது நடப்பாதை போட்டிருப்பாங்க இல்லையா, சிமெண்ட் ரோடு, அதில் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வழிநெடுக்க சரணகோஷம் சொல்லிக்கிட்டே போங்க. இந்த 48 மலை போகிறவங்களாம் இந்த கார்த்திகை மாதத்தை ஐயப்பன் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் மழை இருக்கும், வெயில் இருக்கும், பனி இருக்கும், இது மாதிரி எக்கப்பட்டது இருக்கும். இந்த சீசனில் இந்த மாதிரி மழை பனி வர நேரத்தில் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி பொட்டுக்கள் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த ஊர்வனை, இந்த மரவட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்வனையாக இருக்கட்டும், இல்லை அட்டைப்பூச்சிகள் அதிகமாக அந்த இடத்துல இருக்கும். அதனால் நீங்கள் வெறும் காலாட போகிறீங்க. நீங்கள் சரணகோஷம் போட்டுக்கிட்டே போங்க. எந்த பூச்சுமே உங்களை அண்டாது. அந்த சரணத்தை கேட்டு அதுவே தானாக ஆட்டோமேட்டிக்காக தூரமாக போயிடும். மெயினாக நீங்கள் நடந்து போங்க. எவ்வளோ முடியலனாலும் உங்களால் முடிகிற வரைக்கும் நீங்கள் நடந்து போங்க. இந்த டோலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மூங்கில்ல செய்யப்பட்ட சேர், அதை 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. அதை எக்காரணத்து கொண்டும் பயன்படுத்தாதீங்க. ரொம்ப வயசானவர்கள் முடியாத பட்சத்தில் நாங்கள் ஐயப்பனை எப்படியாவது போய் பார்த்துடணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் விரதத்துக்காக இருந்து எங்களால் முடியும், ஆனால் எங்ககிட்ட காசு நிறைய இருக்குது, நடக்க முடியும் ஆனால் காசு நிறைய இருக்குன்றவங்க தயவு செஞ்சு இந்த டாலியை பயன்படுத்தாதீங்க. இந்த இதுவை நீங்கள் நடந்தே அழகாக போகலாம். ஐயப்பன் உங்களுக்கு கூடவே துணையாக வரப்போகிறாரு. அந்த மாலை வழியாக உங்களுக்கு ஐயப்பன் கூடவே வராரு. அந்த மாலையில் நீங்கள் போட்டவடுமே ஐயப்பன் இறங்கிட்டார். நீங்கள் சுத்தபத்தமாக விரதம் இருந்து இது மாதிரிலாம் நீங்கள் நல்லபடியாக இருந்து நீங்கள் மலை பாதையில் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போகிறதில்ல, அவரே உங்களை ஏற்றி விட்டுருவார். அதுக்கு தான் ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா அந்த மலைக்கு போகும்போது நம்ம போடுறோம் பாருங்கள் சரணகோஷம். அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாமல் சுத்தபத்தமாக விரதம் இருந்து போங்க. ஐயப்பனே உங்களை ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏற்றி விட்டுருவார். நீங்கள் எந்த பாதையை அவர் காமிச்சு கொடுக்குறாரோ அந்த பாதை வழியாகவே பிடிச்சிக்கோங்க. இந்த 18 படி மேலே நீங்கள் ஏறும்போது, அந்த 18 படி மேலே நீங்கள் ஏறும்போது யாரையும் முன்ன பின்ன தள்ளி அடிச்சுக்கிட்டு ஓடாமல் பொறுமையாக படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு நீங்கள் மலை ஏறுங்க. ஆட்டோமேட்டிக்காக செங்குத்தான படிக்கட்டு எப்படி ஏறுவீங்களேன்னு கீழே நிற்கும் போது உங்களுக்கு மனசில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். ஆனால் நீங்கள் முதல் படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு நீங்கள் ஏறும்போது இவ்வளோ சீக்கிரம் நான் அந்த 18 படியை தாண்டி மேலே வந்துட்டேனா அப்படின்னு ஆச்சரியம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஏற்றி விட போகிறது ஐயப்பன், நம்ம ஏற போகிறதில்ல. ஏற்றி விட போகிறது ஐயப்பன் தான். அதனால் எந்த கவலையும் படாமல் நீங்கள் பாட்டு போங்க. யாருக்கும் துன்புறுத்தல் பண்ணாதீங்க. சில பேருக்கு நீங்கள் உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உபத்திரமாக இருந்துடாமல் நல்லபடியாக இந்த சபரிமலை யாத்திரையை முடிச்சுட்டு வரணும். நீங்கள் இது மாதிரி விரதம் இருந்து நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஐயப்பனை எந்த ரூபத்தில்னாவது நீங்கள் சபரிமலையில் பார்க்கலாம். எந்த ஒரு நிகழ்வாவது உங்களுக்கு அங்கே ஐயப்பன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு உணர்த்தி கொடுக்கும். ஆக நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டீங்க, திரும்ப வீட்டுக்கு தான் நீங்கள் உங்களுடைய மாலையை கழற்றணும். அதுக்கு முன்னாடியே இந்த பம்பையில் தூக்கி விசிறடிக்கிறது, இல்லை கன்னிமுல்லை கணபதி கோவிலில் அவுத்து போட்டுறது, அது மாதிரி விஷயங்களே வச்சுக்காதீங்க. ஏன்னா ஐயப்பன் அந்த மாலை ரூபமாகவே உங்களோட இந்த மண்டலம் ஃபுல்லாக வசிச்சிட்டாரு. உங்களை நல்லபடியாக சபரிமலைக்கும் கூட்டின்னு போய் மேலே ஏற்றி விட்டு உங்களை நல்லபடியாக கொண்டும் கீழே இறக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஐயப்பனை நீங்கள் அங்கேயே தூக்கி விசிறி அடிச்சிட்டு வர்றது முறையே கிடையாது. நீங்கள் வீட்டில் யார் கையால் மாலை போட்டிங்களோ, உங்கள் தாயிடம் போட்டிங்களோ, உங்கள் தந்தையிடம் போட்டிங்களோ, இல்லை உங்கள் குழந்தைமார்களிடம் போட்டிங்களோ, இல்லை குருசாமியிடம் போட்டிங்களோ, அவங்கக்கிட்ட போயிட்டு நல்லபடியாக அந்த மாலையை கழட்டிக்கோங்க. வீட்டுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையா அன்றைக்கி விட்டுருங்க, வெள்ளிக்கிழமையா அன்றைக்கி விட்டுருங்க. மற்ற நாளில் எந்த நாளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கள அரிசி இருமுடிப்பையில், அந்த அரிசியை நிவேதனம் ஐயப்பனுக்கு பொங்கல் செஞ்சு, சக்கரை பொங்கல் செஞ்சு நிவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தெல்லாம் வச்சு எப்படியோ கண்டிப்பாக நெய் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பஞ்சாமிர்தம், அன்னப்பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பீங்க.
அதெல்லாம் வச்சு உங்கள் இருமுடியை வச்சு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் நல்ல திரும்ப ஒரு 108 சரணம் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஐயப்ப பாடலை பாடி இந்த பிரசாதத்தை வச்சு நீங்கள் சாமியை கும்பிட்டு பிறகு தான் உங்கள் மாலையை கழட்டணும். அதுதான் உத்தமமும் கூட. ஏன்னா உங்கள் வீட்டில் உங்கள் தாய்மார்கள் இருந்தால் அவங்க கையாலேயே நீங்கள் மாலை கழட்டிக்கோங்க. ஐயோ நான் போட்டது ஐயர்கிட்ட போய் கோயிலில் போட்டு வந்துட்டேன், அப்போ எங்கள் அம்மா இல்லை வெளியூருக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட போட்டு வந்துட்டேன், இப்போ நான் அதே ஐயர்கிட்ட தான் போய் கழட்டணுமான்னா அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க அம்மா கிட்டேயோ இல்லை அப்பா கிட்டேயோ தாராளமாக கழட்டிக்கலாம். அதனால் தயவு செஞ்சு அங்கே இங்கே மாலையை தூக்கி போட்டு வராமல் வீட்டுக்கு உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக நான் கொண்டு சேர்த்து வந்துட்டேன் ஐயப்பா அப்படின்னு சொல்லி வேண்டி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக மாலையை கழட்டுங்க. ரொம்ப அவசரப்பட்டு வழியிலேயே தூக்கி விசிறி வச்சுட்டு வர வேலையை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இந்த ஐயப்ப பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கார்த்திகை மாதம் தான் போவேன்னாலும் சரி, ஆனால் கார்த்திகை மாதம் ஜனம் அதிகமாக இருக்கும், நல்லபடியாக உஷாராக போயிட்டு வாங்க. இல்லை மாதம்னா கூட சரி, இந்த தமிழ் மாதம் 1 முதல் 5 வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஐயப்ப கோயிலில் நட திறந்துருக்கும். அந்த நாட்களில் போனாலும் சரி, யாராக இருந்தாலும் ஐயப்பனை முழு மனதோடு வேண்டி எந்த ஒரு சஞ்சலமும் மனசில் வைக்காமல் நல்ல ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிச்சு நல்ல குணத்தோடு போயிட்டு அதே நல்ல குணத்தோடு திரும்பி வீட்டுக்கு நல்ல உங்களோட குணம் எந்த கெட்ட குணமாக இருந்தாலும் அதை அழிச்சிட்டு அந்த ஐயப்ப மாலை நம்ம மேலே ஏறின நாள்லேருந்து அதை கழட்டின நாள் வரைக்கும் அப்படியே இருந்து அதையே உங்கள் காலம் ஃபுல்லாக தொடங்கி ஐயப்பனோட அருள் பெறுமாறு நல்லா வேண்டி கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பதிவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் வேறு ஒரு பதிவில் நான் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.